வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ற உணவுகள் ஆரோக்கியமானதா அல்லது நமது உணவு பழக்கவழக்கங்கள் ஆரோக்கியமானதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். நாம் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு பல நோய்கள் உண்டாகுதுங்க. அதுக்காக நம்ம மருந்துகளை தேடி போகிறோம். அப்படி சாப்பிட்ற மருந்துகளால் நமக்கு பல பக்க விளைவுகளும் உண்டாகுதுங்க. இந்த பக்க விளைவுகள் என்ன பண்ணுதுன்னா, வேறு ஒரு புதிய ஒரு நோயை நமக்கு உண்டாக்கி அதுக்கும் சேர்த்து நாம் மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை நமக்கு படைச்சிருக்க செடி கொடிகளே பல மருத்துவ பயன்கள் இருக்குது. அதை நம்ம தேடி போக யாரும் தயாராகவும் இல்லை. பல பேர் பல செடிகள் கொடிகளை மறந்தே போயிட்டாங்க. அதனால் அப்படி மறந்து போன செடிகளில் ஒன்று தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நித்திய கல்யாணி செடி. இந்த நித்திய கல்யாணி செடியோட வேர், இலை, பூ, தண்டு எல்லாமே மருத்துவ பயன்கள் கொண்டது தாங்க. இந்த நித்திய கல்யாணிக்கு சுடுகாட்டு பூ, சுடுகாட்டு மல்லி அப்படின்னு வேறு சில பெயர்களும் இருக்குது. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இது பொதுவாக இந்த சுடுகாடு ஓரம், தரிசு நிலங்கள் அந்த மாதிரி இடங்களில் தானாகவே முளைச்சி நல்லா வளரக்கூடிய ஒரு செடிங்க. அதனால் இதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஆனால் இதுக்கு நித்திய கல்யாணின்னு ஏன் சொல்கிறோன்னா, நித்தியம்னா தினம், கல்யாணி என்றால் பூக்கிறது அப்படின்ற பொருளுங்க. இது தினம் தினம் பூக்கிறதுனால இதுக்கு நித்திய கல்யாணி அப்படின்னு பேர் இருக்குங்க. இனி இந்த நித்திய கல்யாணியை நாம் மருந்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதோட பூக்கள் ஒரு 5-6 எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட சீரகம், கொஞ்சம் பனங்கற்கண்டை சேர்த்து நம்ம ஒரு டீ போல் நம்ம குடிச்சிட்டு வரலாங்க. இது மாதிரி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, சர்க்கரை நோயோட அளவு கட்டுக்குள்ளே வரும். புற்றுநோய் உருவாக்கக்கூடிய செல்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த செல்களை ஆரம்ப நிலையிலே இது அழிக்குங்க. அடுத்து சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிபி, பணபயம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. அடுத்து இதோட பூக்கள், இதோட இலைகளை எடுத்து நல்லா அரைச்சி நம்ம முகத்தில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு நம்ம ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை கழுவும் பொழுது முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், கருவளையங்கள், முகப்பருவலால் ஏற்பட்ட வடுக்கள் இதெல்லாமே மறைஞ்சி முகம் நல்லா பளபளன்னு அழகாக ஆகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புத மூலிகையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.